கோயம்புத்தூர்ல தொழில் நகரம், வேகமான வாழ்க்கை, இயந்திர சத்தம், இந்த எல்லாவற்றுக்கும் நடுவுல ஒரு இடம் மட்டும் மனிதர்கள மெதுவா மாற்றிக் கொண்டிருக்கிறது. அதுதான் நாகார்ஜுனர் கோவில். இது சாதாரண நாகர்கோவிலா? இல்ல, இது பூங்காவில் இருக்கும் ஒரு சிலை கிடையாது. இது பயத்தை எழுப்பும் இடம். ஆனா அந்த பயத்துக்குள்ளேயே ஒரு விடை மறைந்திருக்கிறது. நாகர் வழிபாடு ஏன் இவ்வளவு சக்தி? இந்திய மரபில் நாகம் ஒரு உயிர் மட்டும் இல்ல, அது சக்தியின் குறியீடு. பூமிக்குள்ளிருக்கும் ஆற்றல், குண்டலினி சக்தி, மறைந்த அறிவு. அதனால்தான் நாகரை விளையாட்டாக எடுத்தால் விளைவு வேற மாதிரி இருக்கும். நாகார்ஜுனர் பெயரின் பின்னணி. நாகார்ஜுனர் என்று சொன்னாலே நாகர் பிளஸ் முனிவர். சிலர் சொல்வார்கள் ஒரு சித்தர், சிலர் சொல்வார்கள் ஒரு தவசு செய்த முனிவர். ஆனா இந்த இடத்தில் அவர் ஒரு பெயர் மட்டும் இல்ல, அவர் ஒரு அனுபவம். கோவில் உருவான கதை. இந்த கோவில் பெரும் ராஜா கட்டியதில்ல, பெரும் கல்வெட்டுகள் இல்லை. ஆனா ஒரு தொடர் கனவுகள். பலருக்கு ஒரே மாதிரி கனவு. பாம்பு, நிலம், ஒரு குறிப்பிட்ட இடம். இங்கே தோண்டாதீங்க. இந்த பகுதி மக்கள் சொல்வது, இந்த இடத்தில் அதிகமாக தோண்டாதீங்க. ஏனென்றால் பாம்புகள் வெளியே வரும், ஆனா யாரையும் கடிக்காது. கோவில் கட்டிய பிறகு நடந்த மாற்றங்கள். முன்பு இந்த பகுதி வறண்ட நிலம். இப்போது மரம் வளரும், நீர் தங்கும். நாகசக்தி நிலத்தை மாற்றும் என்று சொல்வது இங்கேதான் உண்மையானது. நாகதோஷம் கற்பனையா உண்மையா? நாகதோஷம் என்று சொன்னால் இன்றைய தலைமுறை சிரிக்கும். ஆனா குழந்தையில்லாமை, திருமணத் தடை, தொடர்ந்த இழப்புகள், இவையெல்லாம் ஒரே குடும்பத்தில் தொடர்ந்தால் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் நாகார்ஜுனர் கோவில் ஏன் விசேஷம்? ஏனென்றால் இங்கே நாகரை பயந்து வணங்க மாட்டார்கள், மரியாதையோடு நேராக பேசுவார்கள். பூஜை நேரத்தில் நடக்கும் அதிசயம். பூஜை நடக்கும்போது சில நேரம் காற்று திடீரென்று மாறும், விளக்குகள் ஒரே மாதிரி அசையும், மனசு அமைதியாகும். இது கோயின்சிடென்ஸ்னு சொல்றியா? அப்படி சொல்றவங்க மீண்டும் மீண்டும் இங்கே வருவாங்க. பெண்கள் அதிகம் வர காரணம்? இந்த கோவிலுக்கு பெண்கள் அதிகம் வருவார்கள். ஏனென்றால் நாகசக்தி பெண் சக்தியோடு நெருக்கமாக இணைந்தது. கற்பம், உயிர், பாதுகாப்பு. குழந்தை இல்லாத தம்பதிகளின் அனுபவங்கள். பலர் மருத்துவமனைகள் பார்த்து, பணம் செலவழித்து, நம்பிக்கை இழந்து இங்கே வந்தார்கள். நாகருக்கு பாலூற்றி ஒரு மௌன வேண்டுதல். அதுக்கு பிறகு அவர்கள் இனி பேச மாட்டார்கள். ஏனென்றால் வாழ்க்கை பேச ஆரம்பிக்கும். நாகர் கோபம் உண்மையா? இந்த பகுதியில் ஒரு நம்பிக்கை, நாகரை ஏமாற்றாதே. பலர் நேர்த்திக்கடன் வைத்து பிறகு மறந்துவிட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்கள்தான் அதிசயங்களை வேற மாதிரி அனுபவிச்சாங்க. சித்தர்கள் வந்த இடமா? பல சித்த மரபு அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடம் ஒரு காலத்தில் சித்தர்கள் வந்த இடம். பாம்பு அவர்களுக்கு பயமில்லை, அது பாதுகாப்பு. அறிவியல் என்ன சொல்கிறது? இந்த பகுதியில் மண் அமைப்பு, காந்த சக்தி மனதை பாதிக்கும். சரி, ஆனா ஒரே கோவில் இவ்வளவு பேரை ஒரே மாதிரி மாற்றுதே. அதுக்கு ஒரே எக்ஸ்பிளனேஷன் போதாது. கோவிலுக்குள் நுழைந்தால் நீ அதிகமாக பேச மாட்டாய், போன் பார்க்க மாட்டாய். உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று எச்சரிக்கும். இது பயமா பக்தியா? இது பயமும் இல்லை, பக்தியும் இல்லை, இது மரியாதை. நாகார்ஜுனர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை தண்டிக்க வரவில்லை, நீ உன் வாழ்க்கையை கவனிக்க வந்தேன். ஏன் இந்த கோவில் பிரபலமில்லை? ஏனென்றால் இங்கே அதிசயம் அமைதியாக நடக்கும், விளம்பரமில்லாமல், சத்தமில்லாமல். இறுதியாக கோயம்புத்தூர் நாகார்ஜுனர் கோவில் ஒரு சுற்றுலா இடமில்லை, அது உன்னை உன்னோடே நேராக நிறுத்தும் இடம். நீ நம்பிக்கையோடு வந்தாலும் சந்தேகத்தோடு வந்தாலும் வெறும் மனிதனாக நீ வெளியே வரமாட்டாய். ஏதோ ஒன்று உள்ளே மாறியிருக்கும். அதுதான் நாகார்ஜுனர் கோவிலின் உண்மையான அதிசயம்.